அதை சொல்லி அப்புறம் அவங்க ஒரு இதுனா கட்சி நடத்துக்கு அர்த்தம் இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கலை யதார்த்தம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க செஞ்சிருக்கலாமே. மக்களுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாவே ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க இப்ப எல்லா பக்கம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. செய்தியில் உங்களுக்கு ஊடக நண்பர்கள் மூலியமா எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் பயத்துல இருக்கனாதான் அதோடைய பிரதிபலிப்பு தான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க மக்களை மட்டும் நம்பி அரசியல் களத்துக்கு வந்திருக்க ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தான். இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் வந்து பணநாயகமா ஜனநாயகமா என்கின்ற போட்டி தான். நிச்சயமா ஜனநாயகம் தான் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. அது மக்களுடைய பணத்தை வந்து அங்க கொடுக்கட்டுங்க. மக்களுடைய பணத்தை அவங்க கொடுக்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க மக்களுக்கு அவங்க கொடுக்கறத வந்து திருடுற பணத்தை எப்படி இருந்தாலும் தளபதி ஆட்சி வரும் பொழுது அவங்க திருடின ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்கத்தான் போறோம். மக்களுக்கு கொடுத்த பணத்தை கேட்க போறது கிடையாது. அதனால மக்கள் பணம் மக்களுக்கு பிறகு எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. திருடின பணத்து கணக்கு தளபதி தான் கேட்பாரு, அதை கேட்போம். அதே போல வந்து இது பணத்தினால ஓட்டு மாறுங்கிறதெல்லாம் பழைய காலம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெளிவா அவங்களோட நம்பிக்கை ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அவங்க கையில இருக்கிறது வாக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகளோட, அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய பெண்களுடைய, அவங்க பேரம்பேத்தியோட எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை தான் அந்த வாக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுடைய பிள்ளைகளோட அவங்களுடைய எதிர்காலம் முக்கியமா இல்ல இந்த பணம் முக்கியமாகும் பொழுது அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அவங்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க. எந்த பெற்றோர்களுமே அவங்களுடைய பிள்ளையோட எதிர்காலம் தான் முக்கியம் நினைப்பாங்க. அதனால இந்த வாக்கை விற்கக்கூடிய சூழ்நிலை எந்த மக்களும் இல்லை. நிச்சயமா நம்புறாங்க. அவங்களுடைய பிள்ளையோட கனவு நினைவைக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் முழுசா நம்புறாங்க. அவங்க கடைசி நேரத்துல பூத்துல போய் நிற்கும் பொழுதும் கூட ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட் அவங்க நினைச்சா போதும், அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் நினைச்சா போதும், இந்த வாக்கை விற்கணுமா இல்ல தமிழக வெற்றிகளை விதைக்கணுமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நிச்சயமா அந்த இடத்துல அவங்களுக்கு விசில் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், விசில் சின்ன மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். கவலைப்படாத கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் லெபனான் தான்.